ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மகன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4 சென்ட் லேண்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங், சிட் அவுட், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி டைனிங், கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வித்தியாசமான டிசைனில் ரொம்ப அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அசைத்திருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 25 அடி அகலமாகவும் 70 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன் அண்டு ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கும், லேசர் கட் டிசைனில் கிரில் ஒர்க்கும், சைடில் பெர்கோலா டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 16x24. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் செட்பேக் ஏரியாவில் கிரானைட் டேபிள் டாப், சிங்க், கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் எடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட், சைஸ் 6x10.25. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு பூரா 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத்து சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டில் 2 பக்கமும் ஹேங்கிங் லைட் ஃபிட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் 2 பக்கம் வால்ஸ்லேயும் நிறைய ஜன்னல்கள் கொடுத்துருக்கிறதுனால ஹால் நல்ல வெளிச்சமாக கட்டோட்டமாக இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது கெஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x10. கார்னரில் மூவபிள் டைப்பில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் இந்த பூஜா கேபினெட்டை வைக்கிறது நமக்கு பிடிக்கலன்னா இந்த பூஜா கேபினெட்டை ஈஸியாக மூவ் பண்ணி லிவிங் ஹாலில் கூட வச்சுக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ என்ட்ரன்ஸுக்கு உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் பெரிய எல்இடி கிறிஸ்டல் பில்லர் மாட்டியிருக்காங்க. இந்த பில்லருக்குள்ளே எல்இடி லைட்ஸ் எரியுது. டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். டைனிங் ரூம் சைஸ் 8x10. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கார்னரில் வாலுக்கு டைல்ஸ் ஒர்க் கொடுத்து அங்கே ஹேண்ட் வாஷ் பேசினும் மேலே எல்இடி டச் சென்சாரோட மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் எடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன், சைஸ் 8x8.
டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x17. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 5x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 8x10 அடி சைஸில் லாபி. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா இடங்கள்லையும் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற விதமாக தரைக்கு டார்க் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு கிளாஸ் டோர்ஸும் கொடுத்து உள்ள ஒவ்வொரு செல்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம கிராண்டாக இருக்குது. வார்ட்ரோப்ஸ்க்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு கொடுத்துருக்கிற மாதிரியே இங்கேயும் தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் டைல்ஸ் வச்சுருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 17. ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த ஒரே டூயல் கலர் காம்பினேஷனில் வீட்டோட எலிவேஷன் இன்டீரியர்ஸ்னு மொத்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு கிளாசிக் லுக்கை கொடுத்துருக்கு. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 8. நாலு சென்ட்ல கட்டியிருக்கிற இந்த 4BHK ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடு கோயம்புத்தூர்ல வடவழியில கணுவாய் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 1,20 lakhs. பிரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டெரஸில் தரைக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அது போக சோலார் வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.